தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். சுற்றிலும் இருக்கிற தங்கள் சகல சத்துருக்களின் கையிலிருந்து தங்களை இரட்சித்த கடவுளாகிய கர்த்தரை இஸ்ரவேலர் நினையாமல் போனார்கள். கடவுளை நினைக்கக்கூடிய வாழ்க்கை என்பது கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தினமும் நொடிப்பொழுதும் நாம் விட்டு விடாதபடி நாம் அவரை நினைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள்தான் கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லுகிறான். இன்றைய நாட்களிலே நாம் கடவுளுடைய ஆலயமாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு பிரிவினைகள் அதிகமாக பெருகுகின்ற இந்த உலகத்தில் அன்றாட கிடைக்கும் அற்ப லாபங்களுக்காக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழுகிற மனம் போன வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய உறவினருக்காக ஒரு நியாயமும், தன்னுடைய ஜாதிக்காரனுக்காக ஒரு சலுகையும், நம்முடைய உறவுக்காரருக்காக ஒரு ஊக்கமான உருகுகின்ற ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் கரத்தில் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் சுற்றிலும் இருக்கிற சகல சத்துருக்களை கையிலிருந்து நம்மை ரட்சித்த கர்த்தராகிய கடவுளை மறந்து போன இஸ்ரவேல் போல நீங்களும் நானும் இருக்கிறோம். அன்றைக்கு தாவீதை குறித்து பார்க்கிறோம். அவன் கர்த்தரை மறந்து அந்த பட்சேபாளை நேசித்ததினால் அவன் கடவுளுடைய தண்டனைக்கு ஆளானான். கிதியோன் இந்த பகுதியிலே அவன் தன்னுடைய கண்கள் பிடிக்கப்பட்டு இச்சையின் பொருட்டு அவன் கடவுளுடைய நிந்தைக்கு பிறர் மத்தியிலே நிந்திக்கப்பட்டான். அன்புக்குரிய இறை மக்களே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில், இப்படிப்பட்ட தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் வந்திருக்கக்கூடும். பிரிவினைகள் வந்திருக்கக்கூடும், பெருமைகள் வந்திருக்கக்கூடும், பரிசோதிக்கிற சோதனைகள் அதிகமாக வந்திருக்க வேண்டும். அந்த நிலையில் நாம் கடவுளை பரீட்சை பார்த்து பின்வாங்கி போய்விடாதபடி, ஒருவேளை இதுவரை எங்களை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார் என்ற நம்பிக்கை இல்லாதபடி நாம் போகின்ற காரணத்தினால்தான் நம்முடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் வாழ்க்கையை மறந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய தரிசனங்களாக இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய உத்தரவாதமான வார்த்தைகள், உறுதியான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தரை மறுதலித்து போன இஸ்ரவேல் மக்களைப் போல நாம் பல இடங்களில் கெட்ட குமாரனைப் போல அலைந்து திரிகிறோம் உணவுக்காக, நம்முடைய உயர்வுக்காக, வாழ்வுக்காக. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நீதி உள்ளவராக, நித்தியம் உள்ளவராக உன்னையும் என்னையும் உற்று நோக்குகிறார். என் மகனே, உனக்காக நீ சுமக்க வேண்டிய பாரச் சிலுவையை நான் சுமக்கிறேன். அந்த சிலுவையை தூக்க முடியாமல் என் ஆண்டவர் கீழே தடுமாறி விழும்போது அந்த சேவகன் அடிக்கிறான். அந்த வழியை கூட அவர் எதிர்த்து பேசாத மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட ஆட்டை போல அமைதியாக இருக்கிறார். அநேகர் பிலாத்தின் கையில் நின்று விசாரிக்கும் பொழுது, இந்த கள்வனை விடுதலையாக்குங்கள், இவரை சிலுவையில் அறையுங்கள். நன்மையை பெற்ற மக்கள் அவரை குற்றப்படுத்துகிறார்கள். அற்புதம் பெற்ற மக்கள் இன்றைக்கு அவரை அலட்சியமும் அவமானம் படுத்துகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அலட்சியமும் அவமானமும் அடைந்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் இந்த நாளில், கர்த்தாவே, நாங்கள் உம்மை மறந்து போகாதபடி, உம்முடைய போதனையை இழந்து விடாதபடி, உம்முடைய பிரசன்னத்தை இழந்து விடாதபடி எங்களுக்கு அருள் கூர்ந்து ஆசீர்வதித்தருளும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் உணர்ந்து செய்ய, அறிந்து செய்ய, உணர்வடைந்த நிலையில் வெற்றி பெற நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய
இயேசுவே, உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள், இந்த நாளினுடைய சிந்தனைகள் எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாயிருக்க துணை புரிந்தருளும். இறைமகன் பாதத்தில் இந்த நாள் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்தும். உமக்கு துதி கணத்தை நாங்கள் இந்த வார்த்தை வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பொழுதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் கூட நாங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து எங்களை விடுவித்த உம்மை நாங்கள் மறுதளித்தோம். மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், பரிகாசத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். இந்த நாளில் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியறலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.